மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இன்று ஆலோசனை. காணொலி காட்சி மூலம் நடைபெறும் ஆலோசனையில் மாநில தலைமை செயலாளர்கள், டிஜிபிக்களும் பங்கேற்கின்றனர். திருவண்ணாமலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பரப்புரை. திருவண்ணாமலை முழுவதும் இன்று ஒருநாள் ட்ரோன்கள் பறக்க தடை. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பு. சேலம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டதை அடுத்து ஒரு தனியார் பள்ளிக்கு விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவு. ஓய்வு பெறுவதையொட்டி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புகழாரம். கடந்த 2023-24 நிதியாண்டில் மட்டும் 12,020 கோடி வருவாய். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நவஜீவன் விரைவு ரயிலில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் பறிமுதல். விஜயவாடாவிலிருந்து சென்னை வந்த பயணியிடமிருந்து பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் மஹூவா மொய்த்ரா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறைக்கு அனுப்பிய சம்மனுக்கு ஆஜராகாமல் தவிர்த்தார் மஹூவா மொய்த்ரா. போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கில் இயக்குநர் அமீரிடம் 10 மணி நேரம் விசாரணை. ஜாஃபர் சாதிக் அளித்த வாக்குமூலம் தொடர்பாக விசாரணை நடத்தியதாக தகவல். ஐந்து மாநிலங்களில் 8 ஆட்சியர்கள், 12 காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாற்றம். தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் ஃபயஸ் 34 ஆண்டுகளுக்கு பின் இலங்கை பயணம். இலங்கை செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கிய நிலையில் சொந்த ஊர் செல்கின்றனர். விசாரணையின் போது தனது மனைவிக்கு விஷம் வைத்து கொல்ல முயற்சி. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர். புது கேப்டன் தலைமையில் களமிறங்கும் நியூசிலாந்து. வெள்ள நிவாரணம் கேட்டு மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. இடைக்கால நிவாரணமாக 2,000 கோடியை உடனடியாக விடுவிக்க தமிழ்நாடு அரசு மனு தாக்கல்.